கர்த்தருடைய பிரதியுத்தரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுவீர்களே என்று சொல் என்றார். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கர்த்தர் தமது கிருபையினால் மோசேயின் விண்ணப்பத்திற்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் எல்லோரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது என்று மோசே சொன்னார். மோசே நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே இவ்வாறு விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் யார் மீதும் சுமக்க முடியாத பாரத்தை சுமத்துகிறவர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை தான் ஒருவனாய் தாங்குவது தனக்கு மிஞ்சின பாரமாய் இருக்கிறது என்று மோசே விண்ணப்பம் பண்ணினபடியினால் கர்த்தர் அந்த பாரத்தை குறைப்பதற்கு சித்தம் கொள்கிறார். ஜனங்களின் பாரத்தை இனிமேல் மோசே மாத்திரம் சுமக்க வேண்டியதில்லை. மோசேயோடு கூட அந்த பாரத்தை சுமப்பதற்கு கர்த்தர் வேறு சிலரையும் நியமிக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் என்று சொல்லுகிறார். 70 மூப்பர்கள் எப்பொழுது தெரிந்தெடுக்கப்பட்டார்கள், அவர்களை தெரிந்தெடுத்தது யார் என்னும் விவரம் இங்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு 1 வருஷத்திற்கு முன்பாகவே அவர்கள் மூப்பர்களாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது மோசேயோடு அவர்களும் ஜனங்களின் பாரத்தை சுமப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். இதுவே ஆலோசனை சங்கத்தின் ஆரம்பம் என்று ரபிமார்கள் கூறுகிறார்கள். 70 மூப்பர்களில் எந்தெந்த கோத்திரத்தில் எத்தனை மூப்பர்கள் இருந்தார்கள் என்பது தெரியவில்லை. கோத்திரத்திற்கு 6 மூப்பர்களை தெரிந்தெடுத்தாலும் மொத்தம் 72 மூப்பர்கள் இருந்திருப்பார்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமாய் இருக்கிறவர்களை கூட்டி சேர்க்க வேண்டும். அவர்களை ஆசரிப்பு கூடாரத்திலே தன்னோடு கூட நிற்கும்படி செய்ய வேண்டும். எகிப்து தேசத்திற்கு முதல் போன யாக்கோபின் சந்ததியார் 70 பேராய் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது இஸ்ரவேல் புத்திரராக திரளாய் பலுகி பெருகி இருக்கிறார்கள். எகிப்து தேசத்திற்கு போன 70 பேருக்கு அடையாளமாக மோசே 70 பேரை கூட்டி சேர்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மோசேயோடு கூட ஜனங்களின் பாரத்தை சுமப்பார்கள். கர்த்தர் மோசேயின் மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைத்து ஜனங்களின் பாரத்தை சுமப்பதற்கு அவர்களையும் தகுதிப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனத்தார் மோசேயின் பாரத்தை குறித்து சிறிதும் கவலைப்படவில்லை.
அவர்கள் இறைச்சியை குறித்து இச்சை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தாங்கள் எகிப்து தேசத்தில் புசித்த இறைச்சிகளையும் காய்களையும் பூண்டுகளையும் நினைத்து அவர்களுடைய உள்ளம் வாடிப்போய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் இறைச்சியை குறித்து மாத்திரமே கரிசனையோடு இருக்கிறார்கள். மோசே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய இச்சையை பற்றியும் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். மெய்யான தீர்க்க தரிசனம் ஏற்ற சமயத்தில் நிச்சயமாய் நிறைவேறும். அதில் தேவனுடைய சித்தமும் விளங்கும். தீர்க்க தரிசனங்களை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நியாயம் தீர்க்க வேண்டும். இங்கு கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம் உடனடியாக நிறைவேறிற்று. ஆகையினால் இது தெய்வீக தீர்க்க தரிசனமாகும். இந்த தீர்க்க தரிசனத்தில் காணப்படும் விசேஷித்த அம்சங்கள். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலம் நாளைக்கு என்று துல்லியமாக கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் மாம்சம் புசிப்பார்கள் என்று நடைபெறப் போகும் காரியம் இந்த தீர்க்க தரிசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சாப்பிடும்படி இறைச்சியை கொடுப்பார் என்று கொடுக்கிறவரை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. இது போன்ற தீர்க்க தரிசனத்தை மனுஷ ஞானத்தினால் யாரும் கூற முடியாது. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பது என்பது ஒரு தெய்வீக காரியம். 1 மாத காலம் வரைக்கும் இறைச்சியை தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பார்கள் என்று ஒரு கால அளவும் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. இறைச்சியை சாப்பிட்ட பின்பு அவர்களுக்கு வரும் வாதையை பற்றியும் தீர்க்க தரிசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை காப்பாற்ற மாட்டார் என்று இஸ்ரவேலர்கள் கர்த்தரை அசட்டை பண்ணியதன் நிமித்தமாக அவர்களுக்கு மாம்சம் சாப்பிட கொடுக்கப்பட்டது என்று இதற்கான காரணமும் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய இரக்கமும் நியாய தீர்ப்பும் வெளிப்பட போகிறது. அதை சந்திப்பதற்கு இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களை ஆயத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமைக்கு அடையாளமான காரியங்கள் ஜனங்கள் மத்தியிலே நடைபெறப் போகிறது. அதை எதிர்கொள்வதற்கு இஸ்ரவேல் புத்திரர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு வாக்குத்தத்தத்தையும் சொல்லுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தர் அவர்களை எச்சரிக்கவும் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு பசி இல்லாவிட்டாலும் அவர்கள் இறைச்சிக்காக இச்சையோடு இருக்கிறார்கள். அவர்கள் இச்சிக்கிற இறைச்சியை அவர்களுக்கு கொடுப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் என்று மோசேயை ஜனங்களுக்கு சொல்லச் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு இறைச்சி தாராளமாய் கிடைக்கும். அவர்கள் இச்சித்ததை விட அவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரம் அல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுகிறார்கள். எண்ணாகமம் 11:1 வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் முறையிடுவதை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் கலகம் பண்ணுவதற்கு இதுவே காரணம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களின் விவரம் வருமாறு: முறையிடுதல், மாம்சத்தின் இச்சை, தேவனுக்கு எதிராக அழுவதும் துக்கமாய் இருப்பதும், கடந்த காலத்தை நினைத்து எகிப்தை விட்டு புறப்பட்டதற்காக வருத்தப்படுதல், கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தல், அன்றாட தேவைகளை கர்த்தர் சந்திப்பதில் அதிருப்தி அடைதல், தேவனுக்கு கோபமூட்டுதல். தங்கள் தலைவருக்கு கோபமூட்டி தேவனுக்கு எதிராக அவரையும் பாவம் செய்ய வைப்பது, தேவனுடைய வல்லமையில் அவிசுவாசத்தை வெளிப்படுத்துதல், கர்த்தரை அசட்டை பண்ணுதல். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுமா என்னும் சந்தேகம் மோசேக்கு வந்திருக்கிறது. அவர் கர்த்தருடைய வல்லமையின் கரத்தை நோக்கி பார்க்காமல் திரளான இஸ்ரவேல் ஜனங்களின் தலைகளையும் வாய்களையும் பார்க்கிறார். அவர்கள் 1 மாதம் வரைக்கும் இறைச்சியை புசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரோ
காலாட்கள் மாத்திரம் 6 லட்சம் பேராய் இருக்கிறார்கள். அவ்வளவு பேருக்கும் 1 மாதம் வரைக்கும் இறைச்சியை கொடுக்க வேண்டும் என்றால் ஏராளமான இறைச்சி தேவைப்படும். இஸ்ரவேல் புத்திரரின் பாளையத்தில அவ்வளவு இறைச்சி இல்லை. கர்த்தர் அவ்வளவு இறைச்சியை எவ்வாறு கொடுப்பார் என்பதும் மோசேக்கு தெரியவில்லை. மோசே தன் மனதில் உள்ள சந்தேகத்தை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் அதை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். மோசே கர்த்தரை நோக்கி, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், 1 மாதம் முழுதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்று கேட்கிறார். தேவனுடைய வல்லமையினால் பல அற்புதங்கள் நடைபெறுகின்றன. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு 1 மாத காலத்திற்கு இறைச்சியை கொடுப்பது மிகப்பெரிய காரியம். மோசே மனுஷ ரீதியாக இதை சிந்தித்து பார்க்கிறார். ஆடுகளும் மாடுகளும் சமுத்திரத்து மச்சங்களும் அவர்களுக்கு போதாது என்று மனுஷ ரீதியாக தேவனிடத்தில் பேசுகிறார். கர்த்தருடைய கை குறுகி இருக்கவில்லை. ஆனால் மோசேயின் விசுவாசமோ குறுகி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மோசேயைப் போலவே சந்தேகத்தோடு கேட்டார்கள். அந்த நாட்களில திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். மார்க்கு 8:1-4 வரை. மோசையோடு கூட இருக்கிற காலாட்களின் எண்ணிக்கை 6 லட்சம் பேர் என்பது உண்மைதான். அதே வேளையில் அத்தனை பேருக்கும் 1 மாதம் வரைக்கும் இறைச்சியை புசிக்க கொடுப்பதற்கு கர்த்தருடைய கை குறுகியிருக்கவில்லை என்பதும் உண்மையான சத்தியம். கர்த்தருடைய வல்லமை பெரியது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய விசுவாசம் குறைவுள்ளதாக இருக்கிறது. நமது குறைவான விசுவாசத்தின் பிரகாரமாக கர்த்தருடைய வல்லமையை மட்டுப்படுத்த முயற்சி பண்ணுகிறோம். நம்முடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக கர்த்தருடைய கை ஒருபோதும் குறுகி போகாது. அவருடைய வல்லமை எப்போதுமே சர்வ வல்லமையாகவே இருக்கும். விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய விசுவாசத்தின் அளவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் குறைவாக இருக்கும் என்றால் அதை வர்த்திக்க பண்ணுமாறு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சாப்பிடும்படிக்கு இறைச்சியை கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அவர் எப்படிப்பட்ட இறைச்சியை கொடுப்பார் என்பது மோசேக்கு தெரியாது. அவர் ஆடு மாடுகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் நினைத்து பார்க்கிறார். மோசேயால் பறவைகளை நினைத்து பார்க்க முடியவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் பறவைகளை புசிக்க கொடுப்பார் என்னும் எண்ணம் மோசேயின் மனதில் உண்டாகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புசிக்கும்படி இறைச்சியை கொடுக்க தங்களிடத்தில் உள்ள ஆடு மாடுகள் போதாது என்று மோசே நினைக்கிறார். சமுத்திரத்தின் மச்சங்களும் அவர்களுக்கு போதுமானதா இராது என்று மோசே அவிசுவாசத்தோடு சொல்லுகிறார். மோசே கர்த்தருடைய பரிபூர்ணமான வல்லமையை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று கர்த்தர் மோசேயிடம் கேள்வி கேட்கிறார். தேவன் கேள்வி கேட்கக்கூடியவர். தேவன் கூறும் பதில்கள் பல சமயங்களில் கேள்வி வடிவங்களிலேயே இருக்கும். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பொய் கூறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரரும் அல்ல. அவருடைய வாயின் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆரம்ப காலத்திலேயே கர்த்தர் தம்மை மோசேக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே வெளிப்படுத்தினார். ஆனால் மோசே கர்த்தரை பற்றிய சத்தியத்தை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் இப்போது தம்முடைய சர்வ வல்லமையை மோசேக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அற்புதம் செய்வதற்கு கர்த்தருடைய கை குறுகியிருக்கவில்லை என்பதையும், அவர் நேற்றும் இன்றும் என்றும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார் என்பதையும்
கர்த்தர் மோசேக்கு தெளிவுபடுத்துகிறார். மோசே கர்த்தருடைய ஊழியக்காரர். அவர் கர்த்தரை பற்றி அறிந்திருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தால் மாத்திரமே நம்மால் கர்த்தரை பற்றி மற்றவர்களுக்கு பகிர்ந்து சொல்ல முடியும்.